பிரித்தானியாவில் வீடொன்றுக்குள் தாயும் அவரது இரு பிள்ளைகளும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். பெட்ஃபோர்ட் நகருக்கு அருகிலுள்ள கிராட் டென்ஹாம் கார்னெஸ்டிவ் டிரைவ் பகுதியில் உள்ள வீடொன்றில் இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த பல நாட்களாக இந்த தாயையும் பிள்ளைகளையும் காணவில்லை என எழுந்த சந்தேகத்தை அடுத்து நேற்றைய தினம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து பல கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றபோதே இந்த கொடூரமான காட்சியை கண்டுள்ளனர். இந்த துயர சம்பவம் குறித்து பெட்ஃபோர்ட்ஷயர் போலீஸ் உதவி தலைமை அதிகாரி ஜான் மர்ஃபி கூறுகையில், இது ஒரு அதிர்ச்சியூட்டும் கொடூரமான சம்பவமாகும். தாயும் அவரது இரு பிள்ளைகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது. இது மிகவும் சிக்கலான ஒரு விசாரணையின் ஆரம்ப கட்டமாகும். அங்கு என்ன நடந்தது என்பதை துல்லியமாக கண்டறியவும் இதற்கு காரணமானவரை கைது செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட 3 பேரையும் நன்கு அறிந்த ஒரு சந்தேக நபரை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. பொதுமக்கள் எவருக்கும் இதனால் ஆபத்து இருப்பதாக கருத இடமில்லை என்றாலும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசாரணைக்கு ஆதரவாகவும் போலீஸ் நடமாட்டத்தை அதிகரித்து உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கார்னெல் ஸ்ட்ரீட் டிரைவ் பகுதியில் குறிப்பாக கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களை அவதானித்தவர்கள் அல்லது அது குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.